வணக்கம் முருகன். சின்ன குட் மார்னிங். இதான் எங்கட டவல், ஜாழ்ப்பாண டவல். பார்த்தீங்களா என்ன கம்பீரமாக நிற்கிறாரு. காட்டுவோம் உறவுகளுக்கு. உறவுகளுக்கு காட்டுங்க. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, இருந்தாலும் நாங்களும் காட்டுங்க. எந்த விதமான சீமெந்து கிளவையோ அல்லது கம்பி கான்கிரீட்டோ இல்லாமல் செய்த ஆரம்ப கால பிரித்தானிய இந்த ஆட்சி காலத்தில் அமைக்கப்பட்ட இந்த டவல் பாருங்க. மணிக்கூட்டு கோபுரம் என்ன? மணிக்கூட்டு கோபுரம். அதில் நாங்கள் திசையிலே மணி வச்சு கிடக்கு. அது சில நேரம் அடிக்கடி பழுதா போகும். ஆனாலும் அதை இடைக்கிட திருத்தி புனர்மானம் செய்வாங்க எங்கட அப்போ அமைப்புக்கு. இதை பற்றி ஒரு வீடியோ மட்டும் நாங்கள் ஒரு வீடியோவாக போட்டு ஒரு கொஞ்சம் பெருசாகியும் போடுங்க. பாருங்க, அந்த காலத்தில் ஜேசிபியோ பெரிய கிரைனரோ எந்த விதமான பாவனை இயந்திர பாவனை இல்லாமல் 100% மனித வலு 100% மனித வலுவை பயன்படுத்தி இந்த பெரிய ஒரு அழகான கம்பீரமான முருகக்கல்களை லொக் பண்ணி ஒன்றுக்கு ஒன்று கொழுவி கட்டப்பட்ட தூண். இன்றும் எந்த விதமான அசைவும் இல்லாமல் எத்தனையோ இடி முன்னல் யுத்தங்கள் எல்லாத்தையும் தாங்கி பாருங்க அசையாமல் இப்போவும் ஜாழ்ப்பாணத்தை மிளக வச்சு கொண்டு நிற்குது. வருஷ பிறப்புக்கெல்லாம் இதில் லைட் போட்டு மின்ன விடுவாங்க. அந்த கோபுரம் தான் இந்த கோபுரம். அந்த கோபுரம் தான் இது. எதே கிடையாது வழியாக சொல்கிறீங்களோ? இது வந்து நீங்கள் இப்போ பார்க்க வேணுமென்று சொன்னால் ஜாழ்ப்பாண மத்திய கல்லூரியின் விளையாட்டு மைதானத்துக்கு பின்புறமாகவும் லைப்ரரிக்கு முன்புறமாகவும் அங்கால லைப்ரரி இருக்குது. அங்கால வைத்தியசாலையில் இருந்து பார்க்கக்குள்ள வைத்தியசாலைக்கு இடது பக்கமாகவும் அங்கால அப்படியான ஒரு இடத்துல தான் இது இருக்கு. ஃபுல் பாதுகாப்புடான் இருக்கு போல இருக்கு முருகன். 100% பாதுகாப்போட இங்கே பக்கம் பாருங்க. அங்கே சிங்கங்கள் குதிரைகளோட நிற்கி நம்ம அரசர்கள படங்களும் கிடக்கு. அது பிறகு அமைக்கப்பட்டது. ஓகே, நாங்கள் இப்போ இதைத்தான் மெயினாக பார்க்குறோம். எங்களுடைய பிரித்தானியர் காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட மணிக்கூட்டு கோபுரம் மிகவும் கம்பீரமாக எந்த விதமான சீமந்த கிளவிகளோ கொங்கிரீட்டோ கம்பி தூண்களோ இல்லாமல் முற்றுமுழுதாக மனித வலுக்களே பாய்வித்து 100% மனித வலுவுடன் கற்களை லொக் பண்ணி எந்த விதமான அசைவுகளும் இன்றி இன்றும் செங்குத்தாக கம்பீரமாக பல யுத்தங்களையும் படுக்களையும் தாங்கி நிமிந்து நிற்குது. இது எங்களுடைய அடையாளம் இல்லை, இது எங்களுடைய வெளிநாட்டவருடைய வருகையின் அடையாளம். நாங்களும் இதே மாதிரி அடையாளங்களை இன்னும் வேறு இடங்களுடைய பிரதேசங்களை உருவாக்கும் அமைக்க வேணும். அதுதான் என்னுடைய அவாவும் சின்னாவுடைய அவாவும். அதை யார் நிறைவேற்றுவார்கள்? அதை குவெஸ்டன் மார்க்கில் போடுவோம், அப்படித்தானே? அதை ஒரு கேள்விக்குறியா போடுவோம். இதே மாதிரி அடையாளத்தை வேறு பிரதேசங்களிலும் அமைப்பதற்கு யார் முன்வருவீர்கள்? அதுக்காக இந்த வீடியோ நாங்கள் எடுத்துருக்கோம். அதுதான் எங்களோட நோக்கம். ஓகே, இதே மாதிரி எங்களுக்கென்று சொல்லிய அடையாளங்களையும் ஏனைய சந்திகள்லையும் தெருக்கள்லையும் அமைக்கவும். சரி என்ன முருகன், நன்றி. நாங்கள் அப்போ விடை வருவோம். என்ன நாங்கள் சொல்ல வந்து நாங்கள் லாங் வீடியோஸில் பார்ப்போம். பாய்.